ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஒயிட் எப்படி கேமை ப்ரொசீட் பண்ண போறாருன்னு பார்க்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எக்ஸலண்டான ஸ்டடி. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. இந்த இடத்துல ஒயிட் எப்படி கேமை ப்ரொசீட் பண்ணுறாருன்னா ரூக் H7 ப்ளே பண்ணுறாரு. சப்போஸ் ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த பானை வச்சு இன்னொரு ரூக்கை வின் பண்ணிடலாம். ஸோ இதனால உங்களால் ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் வந்து F4 புஷ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு 2 பாசர் பானை கிரியேட் பண்ணுறாருன்னா நம்ம வந்து ரூக் E7 செக் தரலாம். இப்போ கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த பானை புஷ் பண்ணிக்கலாம். இந்த பான் பாருங்க, இந்த நைட்டையும் இந்த ஸ்கொயரையும் வந்து சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்தராக நீங்கள் பானை புஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரூக் A7 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் A7க்கு அப்புறமா இப்போ கிங்கால வந்து இந்த E8 ஸ்கொயருக்கு வர முடியாது. அதனால இப்போ திருப்பி ஃபர்தராக பானை புஷ் பண்ணுறோம்னா நம்ம ரூக் A8 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிக்கலாம். ஸோ கிங்கால வந்து இந்த இடத்துல E7 ஸ்கொயருக்கும் வர முடியாது. ஸோ கிங் D7 தான் போய் ஆகணும். இந்த இடத்துல இப்போ நம்ம ரூக்கை வின் பண்ணிடலாம். இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பானை டேக் பண்ணி தான் ஆகணும். இந்த பானை டேக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ரூக் செக் வருது. இப்போ கிங் மூவ் ஆகி தான் ஆகணும். கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ரூக் A7. ஸோ இந்த இடத்துல பிளாக் வந்து கேர்லெஸ்ஸாக வேற ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரூக் A8 செக் கொடுக்கலாம். இப்போ கிங்கால E7 வர முடியாது, கிங் D7 தான் வர முடியும். இப்போ நம்ம இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால பிளாக் என்ன பண்ணணும்னா அவருடைய கிங்கை வந்து E8க்கு தான் கொண்டு போய் ஆகணும். சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ரூக்கை வந்து E8க்கு கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி நம்ம ரூக் A8 செக் தரலாம். E7 ஸ்கொயருக்கு வர முடியாது. ஸோ நீங்கள் வந்து D7 ஸ்கொயருக்கு தான் வந்தாகணும். இப்போ நைட் எக்ஸ்பாண்ட் மூலிமா நம்ம இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால நீங்கள் இந்த இடத்துல கிங் E8 தான் ப்ளே பண்ணி ஆகணும். இப்போ நம்ம நைட் H6 ப்ளே பண்ணுறோம். நைட் H6க்கு அப்புறமா இங்கே சப்போஸ் இப்போ பிளாக் வந்து F4 புஷ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நைட் F5 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த E7 அந்த G7 ஸ்கொயரையும் பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பாருங்க, இப்பயும் பிளாக்கால வந்து பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் அவருடைய கிங்கை வந்து மூவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரூக் A8 செக் தரலாம். இப்பயும் பாருங்க, கிங்கால வந்து E7 ஸ்கொயருக்கு வர முடியாது, D7 தான் வர முடியும். நம்ம இந்த ரூக்கை திருப்பி வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால உங்களால் கிங்கை டச் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுடைய ரூக்கை நீங்கள் G8ல போட்டிங்கனாலும் இப்போ ரூக் A8 செக் வரும். இப்போ திருப்பி நீங்கள் கிங் F7 ப்ளே பண்ணாலுமே இந்த இடத்துல நைட் H6 மூலிமா நம்ம சிம்பிளாக இந்த ரூக்கை திருப்பி வின் பண்ணிடலாம். இதே உங்களுடைய ரூக் எடுத்துன்னு வந்து நீங்கள் H8ல போட்டாலுமே நம்ம ரூக் A8 மூலிமா திருப்பி இந்த ரூக்கை வந்து நம்ம வின் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வந்து F4 மூவ் வந்து பிளாக்குக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா கிங்கை வந்து E8ல போடுறாரு. கிங்கை E8ல போட்டதுக்கு அப்புறமா இப்போ நைட் G8 செக் தரும். இப்போ திருப்பி கிங் வந்து ரூக்குக்கு பக்கத்தில் தான் வந்து ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்ணுறோம். நைட்டை வச்சுட்டு நைட் G8 ப்ளே பண்ணுறோம். இந்த இடத்துல உங்களால் இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. நம்ம ரூக்கை வச்சு இன்னொரு ரூக்கை வின் பண்ணிடலாம். அண்ட் சப்போஸ் உங்களுடைய ரூக்கை வந்து G8ல போட்டாலுமே நம்ம சிம்பிளாக ரூக் A8 செக் தரலாம். இப்போ கிங்கால F7 வர முடியாது. ஸோ கிங் E7 தான் வந்தாகணும். திருப்பி நம்ம இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ பிளாக்குக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த F1 தான் புஷ் பண்ணி ஆகணும். சப்போஸ் உங்களுடைய கிங்கை நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல திருப்பி ரூக் A8 செக் தரலாம். இப்போ திருப்பி கிங் D7 வராருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நைட் G6 மூலிமா நம்ம திருப்பி இந்த ரூக்கையும் வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல வந்து நீங்கள் F4 மட்டும் தான் புஷ் பண்ணி ஆகணும். F4க்கு அப்புறமா இப்போ எனிவே ரூக் A8 செக் வருது. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான். கிங் E7க்கு அப்புறமா நம்ம நைட்டை வச்சு இந்த ரூக்கை வந்து சூப்பராக வின் பண்ணிடலாம். இந்த ஒட்டுமொத்த பசில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரூக் அண்ட் நைட் காம்பினேஷனை வச்சு நம்ம ரொம்பவே அழகாக இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு பசிலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.